ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல புதுசா SQL ஃபார் பிகினர்ஸ்க்கான சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அதை பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, SQL கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும். பட் அது எப்படி கத்துக்கிறது, அது ஏன் கத்துக்கணும், அதோட யூஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதனாலே வந்து மேக்ஸிமம் அதை யாரும் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து SQLனா என்ன, அதை ஏன் கத்துக்கணும், அதோட யூஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த வீடியோல. அண்ட் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அதோட கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து SQL. ஓகே, SQLனா என்ன? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். அப்படின்னு என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ உங்ககிட்ட வந்து 100 கான்டாக்ட், அதாவது 100 பேத்தோட நேம் அண்ட் தென் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நான் சேவ் பண்ண சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு வந்து என்ன பண்ணலாம்னா, உங்க ஃபோன் டைரியில நீங்க டைரக்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர் வந்து நான் ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுக்குறேன், நீங்க வந்து அதுல ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்க எதுல ஸ்டோர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? ஃபோன் டைரியில இல்ல பேப்பர் அண்ட் பென்லயா? அப்சல்யூட்டா உங்களுக்கு தெரியும், நீங்க ஃபோன் டைரியில சேவ் பண்ணாதான் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து அதுலதான் வந்து வேகமா ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி அண்ட் தென் வந்து நேமை சேவ் பண்ண முடியும். அதே சமயம் வந்து பென் அண்ட் பேப்பர்லயே வந்து ஈஸியா நம்ம எழுத முடியும் அதே வேகத்துல. பட் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓகே நீங்க வந்து 100 கான்டாக்ட் இதுல வந்து சேவ் பண்ணிருக்கீங்க, இதுல வந்து நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்க. ஓகேவா? பட் நான் இப்ப என்ன சொல்றேன், அதுல வந்து ரேண்டமா ஒரு கான்டாக்ட் எடுத்து அந்த கான்டாக்டோட ஃபோன் நம்பர் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண சொல்றேன், போத் ஃபோன் டைரி அஸ் வெல் அஸ் பென் அண்ட் பேப்பர். ஓகேவா? இது ரெண்டுலயுமே வந்து நீங்க அதோட ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எதுல வந்து அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்? ஃபோன் டைரியிலயா இல்ல பென் அண்ட் பேப்பர்லயா? அப்சல்யூட்டா வந்து ஃபோன் டைரியில தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து நான் ஈஸியா வந்து அவங்களோட நேமை வந்து சர்ச் பண்ணி அண்ட் தென் வந்து ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிடலாம். அதே வந்து பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு வேளை நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப நான் கொடுத்த 100 கான்டாக்டையும் வந்து நீங்க ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, நான் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கவின்ங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கவின்ங்கிற நேம் வந்து அவனோட கான்டாக்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டான். சோ வந்து நான் கவின்ங்கிற நேம் வந்து நீங்க சர்ச் பண்ணணும். நீங்க சிம்பிளா வந்து போன்ல வந்து கவின்னு சொல்லி சர்ச் பண்ணா வந்து அந்த நேம் வந்துடும், அதோட நம்பர் வந்து நீங்க ஈஸியா அப்டேட் பண்ணிடலாம். இப்போ இதை நீங்க பென் அண்ட் பேப்பர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கே லெட்டர் தேடுவீங்க, அதுல வந்து கவின் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் தென் வந்து அந்த ஃபோன் நம்பரை எரேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து புதுசா அந்த நம்பரை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்படிதான் பண்ணுவீங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு டேட்டாவை வந்து மேனேஜ் பண்றதுக்கு பென் அண்ட் பேப்பர்ல இருந்தா நம்மளால வந்து ஈஸியா மேனேஜ் பண்ண முடியாது. அதே வந்து ஒரு ஸ்டோரேஜ் சர்வர்ல இருந்தா, இப்போ வந்து இதுல வந்து இந்த ஃபோன் டைரிங்கிறதா வந்து ஸ்டோரேஜ், அதாவது அதுலதான் வந்து நம்ம கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் சர்வரா வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சோ இதுல வந்து அந்த டேட்டா வந்து மேனேஜ் பண்றதுக்கு என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், இல்ல புதுசா ஒரு கான்டாக்ட கிரியேட் பண்ண முடியும். என்ன பண்ணணும்னாலும் என்னால வந்து ஈஸியா பண்ண முடியும் இதுல. சோ இதே மாதிரி தான் வந்து நம்ம SQL-ம். SQL-ங்கிறது வந்து லாங்குவேஜ். ஓகேவா? இதுல வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படிங்கிற ஒரு சர்வர் தான் வந்து நம்ம ஸ்டோரேஜா யூஸ் பண்ண போறோம். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நிறையலாம் தெரியாது, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். எனக்கு மேக்ஸிமம் 3 to 4 தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அண்ட் தென் வந்து MySQL, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் தென் வந்து ஆரக்கிள் அண்ட் தென் வந்து IBM DB2ன்னு சொல்லி ஒரு 4 சர்வர் எனக்கு தெரியும். சர்வர்னா ஒண்ணு இல்ல, டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க பென் டிரைவ் அண்ட் தென் வந்து மெமரி கார்டு அண்ட் தென் வந்து ஹார்ட் டிரைவ், இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பீங்க. அதாவது நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய விதமான ஸ்டோரேஜ் டைப் வச்சிருப்பீங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு மெமரி கார்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இதை வந்து நம்ம சின்ன சின்ன டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்ப பென் டிரைவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குவோம். இதே வந்து ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபைல வந்து ஹார்ட் டிரைவ்ல சேவ் பண்ணுவோம். இதே வந்து இந்த டேட்டா பேஸ்னா ஒண்ணு இல்ல, எனக்கு ஹார்ட் டிரைவுக்கு மேல வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய நீட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த டேட்டா பேஸை சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இந்த டேட்டா பேஸ்னா ஒண்ணு இல்ல, இந்த டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸ்டோரேஜ்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரேஜை வந்து நமக்கு இப்ப நான் ஒரு 4 நேம் சொன்னேன்ல, இந்த 4 ஸ்டோரேஜ் வந்து ஒவ்வொரு ப்ரொவைடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இதுல நம்ம எதை பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸை தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் கூட. ஓகேவா? இப்போ சர்வர்னா ஒண்ணு இல்ல, இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து என்னோட சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அந்த டேட்டா வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய நீட் இருக்கு. ஓகேவா? சோ வந்து நீங்க கண்டிப்பா வந்து என்னோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணி தான், அதாவது என்னோட சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணி தான் என்னோட டேட்டா வந்து நீங்க எடுத்துக்க முடியும். சோ அதுக்காக வந்து மைக்ரோசாஃப்டே வந்து ஃப்ரீ ஆக்சஸும் தர்றாங்க. ஓகேவா? சோ ஏன் வந்து நான் இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரை வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருந்தது. சோ வந்து நான் அதவே வந்து உங்களுக்கும் சொல்லி தரேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வர்னா என்ன, அண்ட் தென் வந்து டேட்டா பேஸ்னா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா கண்டிப்பா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னா அதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த சர்வரை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அந்த டேட்டா வந்து என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க டேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்ங்கிறது
RDBMS சொல்லுவாங்க. அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. டேட்டாபேஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா இதை வச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த டேட்டாபேஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், அதாவது எப்படி வந்து டேட்டா வந்து அங்க ஸ்டோர் பண்றோம், அண்ட் தென் வந்து அப்டேட் பண்றோம், டெலீட் பண்றோம், அதுதான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? சோ இதுல வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்ன? அதாவது ஒண்ணு இல்ல, நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றது, அதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்னா ஒண்ணு இல்ல, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா சேர்ந்தது தான் டேட்டாபேஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென்ட்ரைவ் சொன்னோம்னா, பென்ட்ரைவ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். அது வந்து ஒரு லிமிடெட் டேட்டா தான் இருக்கும். அதாவது இப்போ அந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து ஒரு பர்சன் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல 2 பர்சன் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மேக்ஸிமம் அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாதுல, ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அந்த சர்வரே வந்து. சோ வந்து அந்த சர்வர்ல வந்து n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து என்னால ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்னாலே வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அதனாலதான் வந்து நம்ம இந்த பெரிய பெரிய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம இந்த சர்வரை சூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கிற சர்வர் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். ஓகேவா? சோ இந்த சர்வர்னா என்னன்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இந்த SQL ஏன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்ப கேள்வி வரும். இப்ப SQLனா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த போனே எடுத்துக்கோங்களேன். இப்ப இந்த போன்ல என்ன பண்ணோம், நம்ம இந்த நேமை சர்ச் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து இந்த கீபேர்ல வந்து நேமை சர்ச் பண்ணா சர்ச் ஆகுது. இப்ப அது எல்லாமே வந்து இன்பில்ட்டாவே வந்து போன்ல வந்து ஃபங்க்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து அந்த நேமை வந்து என்டர் பண்ணாவே போதும், அதுவே வந்து எனக்கு அந்த நேமை வந்து ரிட்ரைவ் பண்ணி எனக்கு கொடுத்துருது. ஓகேவா? பட் வந்து இப்ப எனக்கு சர்வர்ல வந்து சர்டன் டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு அந்த சர்வர்ல இருக்க டேட்டா வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணணும், அதாவது மேனேஜ் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், சம்திங் ஏதோ ஒரு நீட் இருக்கு. சோ அதுக்காக அதை ஆக்சஸ் பண்றதுக்காக எனக்கு ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம அந்த சர்வர் வந்து அதாவது அந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ் மூலியமா அது கூட கம்யூனிகேட் பண்றோம். ஓகேவா? அந்த லாங்குவேஜ் தான் SQL, அதாவது ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சோ SQLனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப சிம்பிளா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எப்படி வந்து தமிழ் லாங்குவேஜ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ, அதாவது அவங்களுக்கு தமிழ் தெரியுது, நமக்கும் தமிழ் தெரியுது, சோ சிம்பிளா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதே வந்து இந்த டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம இந்த SQL வந்து கத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த SQL ஓட யூஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் வந்து SQL ஏன் கத்துக்கணும்னு சொல்லிட்டு, பட் இது வந்து SQL ஓட யூஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க அமேசான் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்றீங்க. இப்ப சர்ச் பண்றது மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு மொபைல் போன் சர்ச் பண்றீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் போன் சர்ச் பண்றீங்க. இப்ப ஆப்பிள்னு சொல்லி டைப் பண்ணுவீங்களா? சோ ஆப்பிள்னு டைப் பண்ணா எனக்கு சர்டன் சர்ச் லிஸ்ட் காட்டும் அமேசான். அதாவது நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு காட்டும். அதாவது ஆப்பிள் போன்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு, எனக்கு எல்லா மாடல்ஸும் காட்டும். இப்ப எனக்கு இந்த ஒவ்வொரு ஐபோனை பத்தின டீடைல்ஸ் வந்து எனக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? எனக்கு அமேசான் வெப்சைட்குள்ளேயே ஸ்டோர் ஆயிருக்கும்? இல்ல, வெப்சைட்ங்கிறது ஜஸ்ட் UI. நீங்க வந்து ஜஸ்ட் அந்த வெப்சைட்குள்ள என்டர் ஆனா வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். ஓகேவா? எனக்கு இதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல வந்து எனக்கு நிறைய டேட்டா ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? டேட்டா மீன்ஸ் இப்ப நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு அமேசான் வந்து ஒரு சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆப்பிள்னு சர்ச் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்பிள் நேம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸும் எனக்கு காட்டும், அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து எனக்கு காட்டும். ஓகேவா? சோ எனக்கு இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா வந்து டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து தனியா வந்து டேட்டா பேஸ் அவ்வளவு காசு கொடுத்து அவங்களால எல்லாம் வந்து தனியா கிரியேட் பண்ணிக்க முடியாது. சோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அண்ட் தென் வந்து IBM ஆரக்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அவங்க வந்து இப்ப நம்ம யூஸ் பண்றதுக்கு, அதாவது நம்மளே மாதிரி வந்து பிகினர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்காக வந்து ஃப்ரீ சோர்ஸே கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன சின்ன டேட்டா தான் ஸ்டோர் பண்ணுவோம். சோ நமக்கு வந்து பெரிய நீட்ல இருக்க போறதில்ல. சோ பெரிய பெரிய கம்பெனிக்கு இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி கம்பெனிக்குலாம் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும்ல. சோ அவங்க வந்து பெய்ட் பண்ணி அவங்க வந்து அந்த சர்வர் வந்து வாங்கிக்குவாங்க. ஓகேவா? மேபி அவங்க சர்வர் வாங்கிக்குவாங்க, இல்ல அவங்களுக்கே வந்து தனியா ஒரு சர்வர் வச்சுக்குவாங்க. ஓகேவா? அது வந்து அவங்க கம்பெனியை பொறுத்து. ஓகேவா? சோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து இந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒண்ணு இல்ல, இப்போ வந்து நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் போய் இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு சம் போர்டிங் பாயிண்ட் அண்ட் தென் வந்து டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்டர் பண்ணுவீங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகக்கூடிய எல்லா ட்ரெயின் லிஸ்ட்டும் வந்து எனக்கு காமிக்கும்ல. ஜஸ்ட் வந்து அந்த ட்ரெயினோட நேம்ஸ் வந்து அந்த வெப் பேஜ்ல வந்து காமிக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான். ஓகேவா? எனக்கு பேக் எண்ட்ல வந்து அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். சோ அந்த டேட்டாலாம் வந்து எனக்கு டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். எனக்கு வந்து இப்ப அந்த ஒரு பர்டிகுலர் ஊர்ல இருந்து பர்டிகுலர் ஊருக்கு போறக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்து எனக்கு எக்கச்சக்கமா இருக்கும். சோ அந்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து பென் டிரைவ்லயோ இல்ல வந்து மெமரி கார்டுலயோ இல்ல ஹார்ட் டிரைவ்லயோ ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா என்னால வந்து ஒரே ஒரு நாள்ல ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து என்னோட பென் டிரைவ்ல வந்து 10 ட்ரெயினோட டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா என்னால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை நான் பென் டிரைவ் வந்து வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தனா அவன் ஆக்சஸ் பண்ணலாம். பட் ரயில்வேல அப்படி இல்ல. எனக்கு வந்து வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸ் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும். சோ அதுக்காக தான் வந்து காமனா வந்து அவங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவைப்படுது. சோ அதை தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து சர்வர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடியது வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். ஓகேவா? சோ SQLனா என்ன, அண்ட் தென் வந்து சர்வர்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, ரிலேஷனல் டேட்டானா என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து எஸ்கியூஎல். எஸ்கியூஎலோட யூஸ் இதுதான். அதே மாதிரி எஸ்கியூஎல் வந்து ஏன் கத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால வந்து உங்களோட ஃபுல் டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக் கான்செப்ட், அதாவது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். எஸ்கியூஎல்னா என்ன, அண்ட் தென் வந்து எஸ்கியூஎல் ஏன் கத்துக்கணும், அதோட யூஸ் என்ன, அதே மாதிரி அது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் தான் நம்ம பார்க்கக்கூடிய சர்வர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வர். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 3 சொன்னேன்ல, அதாவது MySQL, Oracle அப்படின்லாம் சொன்னேன்ல. இப்போ SQLங்கிறது காமனா இருக்கக்கூடிய லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சென்னையில இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சென்னையில இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது தமிழ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுவாங்க. இதே வந்து வேற ஒரு மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. எல்லாருமே பேசுறது தமிழ் தான். பட் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். அதாவது அவங்க பேசக்கூடிய ஸ்லாங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் எல்லாம் மீனிங் ஒன்னு தான். ஓகேவா? ஜஸ்ட் வந்து கம்யூனிகேட் தான் பண்றாங்க. ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் கூட கம்யூனிகேட் தான் பண்றாங்க. பட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அதுலயே. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து அந்த சர்வரை பொறுத்து அதோட SQL வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? அதாவது இப்போ நான் MySQL சொன்னா அதுல வந்து பியூர் SQL யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் பாத்தீங்கன்னா, இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர்னு சொன்னான்ல, அந்த சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து TSQL சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. TSQL ஒன்னும் இல்ல, டிரான்சாக்ட் SQL சொல்லுவாங்க. அதாவது நார்மலா இருக்கக்கூடிய SQL சூப்பர் செட் தான் வந்து இந்த TSQL. ஓகேவா? ரெண்டுக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னேன்ல, இப்போ இந்த சென்னை, மதுரை பீப்புள்ஸ்லாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். ஜஸ்ட் வந்து லாங்குவேஜ் சேம், எல்லாமே சேம் தான். ஓகேவா? ரெண்டு லாங்குவேஜோட பர்பஸ் எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நான் அந்த குறி எழுதி காட்டும் போது உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய SQL வந்து TSQL. ஓகேவா? அது நார்மல் SQL தான். பட் ஒரு சின்ன அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. ஓகேவா? சோ வந்து SQL என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ பேசிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ நான் இந்த வீடியோல வந்து இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ அதே மாதிரி வந்து நான் SQL பத்தின ஃபுல் இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இதுல வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து இதுக்கான டூல் வந்து செட்டப் பண்றது, அண்ட் தென் வந்து ஒவ்வொரு பேசிக் கொரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் பாத்திரலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த இன்ட்ரோ வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.